2029ஆம் ஆண்டுக்குள் மத்திய மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,023 மருத்துவ இடங்கள், 5,000 முதுகலை மற்றும் 5,023 இளங்கலை இடங்களை சேர்க்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியம், தீபாவளி போனஸ். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சுமார் 11 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவர் என தகவல். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை. 4 பேர் பலியானதை அடுத்து அனுமதி இல்லாமல் போராட்டம், ஊர்வலம், பேரணி நடத்த தடை. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதிகள் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. உளுந்து, பச்சை பயிருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவு. உளுந்து 1 கிலோ 78 ரூபாயாகவும், குவிண்டாலுக்கு 7,800 ரூபாயாகவும் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயம். தமிழ்நாடு எரிசக்தித்துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. இரண்டாயிரத்து 2021 பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சட்டக்கல்லூரி மாணவர் முத்துமனு கொல்லப்பட்ட விவகாரம். முக்கிய சாட்சியான சேகர் நீதிமன்றத்தில் பிறல் சாட்சியாக மாறியதால் சிபிசிஐடி விசாரணையில் பின்னடைவு. கோவை சிங்காநல்லூர் அருகே ரயிலை கவிழ்க்க சதி செய்த 6 பேர் கைது. தண்டவாளத்தில் மரக்கட்டை வைத்தவர்களை காட்டிக் கொடுத்த சிசிடிவி. திருப்பத்தூர் ஆம்பூரில் ஓய்வு பெற்ற காவலாளியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10 மணி நேரம் சோதனை. வங்கிக் கணக்கில் பல கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை தொடர்பாக குடும்பத்தினரிடம் விசாரணை, ஆவணங்கள் பறிமுதல். வேலூர் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட 4 வயது ஆண் குழந்தை பத்திரமாக மீட்பு. மாதனூர் சாலையோரத்தில் குழந்தை இறக்கிவிட்டு தப்பிச் சென்ற கும்பலில் ஒருவர் கைது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விஜய் பிரச்சாரத்திற்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் தேவையற்றது என ஓபிஎஸ் விமர்சனம். கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா என்பது தேர்தலுக்கு பிறகே தெரியும் என்றும் கருத்து.
தாவேக தலைவர் விஜய் கூட்டத்தை கூட்டிவிட்டால் அரசியலில் நிலைத்திட முடியாது. கூட்டத்தை கூட்டியும் அரசியலில் பலர் தடம் தெரியாமல் போனதாக RS பாரதி விமர்சனம். காங்கிரஸ் கட்சி பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி கிடையாது. எங்கள் கூட்டணி பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை என செல்வ பெருந்தகை பதிலடி. ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அளித்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சம்மன். திருமண மோசடி தொடர்பான விசாரணைக்கு 26ஆம் தேதி நீலாங்கரை காவல் நிலையம் வருமாறு அழைப்பு. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அவகாசம். 6 வார கால அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கில் 6 மாதங்களில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் ஆணை. செங்கல்பட்டு அருகே லாரி கார்கள் என அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்து. முன்னால் சென்ற லாரி ஓட்டுநர் பிரேக் போட்டதால் நிகழ்ந்த விபத்தில் பயனாளிகளுக்கு லேசான காயம். சென்னை OMR சாலையில் உள்ள 3 அடுக்குமாடி கட்டடத்தில் தீ விபத்து. கட்டடத்தில் உள்ள கடைகளின் ஊழியர்கள் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. போதைப்பொருள் வழக்கில் ஒரே இரவில் நடன கலைஞர், கல்லூரி மாணவர் உட்பட 10 பேரை தட்டி தூக்கிய போலீசார். டார்க் வெப் மூலமாக போதைப்பொருள் வாங்கி விற்பனை செய்தது விசாரணையில் அம்பலம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை நிபந்தனைகளுடன் விடுவித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. மீண்டும் கைது செய்யப்பட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை என மீனவர்களுக்கு நிபந்தனை. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பயிலும் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. வாட்ஸ்அப் மூலம் தன் ஆபாச படங்களை அனுப்ப சொல்லி வற்புறுத்துவதாக பேராசிரியர் மீது மாணவி ஆடியோ மூலம் புகார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்ட கல்வி அலுவலரை தலைமை ஆசிரியர் ஒருவர் பெல்ட்டால் சரமாரியாக தாக்கும் வீடியோவால் பரபரப்பு. தன் மீதான புகாருக்கு விளக்கமளிக்க தலைமை ஆசிரியர் கல்வி அலுவலர் அலுவலகத்திற்கு வந்தபோது வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்குதல். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. குரூப் 4 சுற்றில் வங்கதேசத்தை 41 ரன்கள் வித்தியாசத்தில் தகுதி பெற்றது.